ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெஜிடபிள் எக் ஃப்ரைட் ரைஸ் செய்ய தேவையான காய்கறிகளை எடுத்து நல்லா வாஷ் பண்ணி பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சு அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி காய விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பச்சை மிளகாய் போட்டு பொரிச்சிக்கலாம். பொரிஞ்ச அப்புறமா நீள் வாக்கில் கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா ஹை ஃப்ளேமில் தான் நம்ம வச்சு வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கின அப்புறமா கட் பண்ணி வச்சுருந்த நம்ம முட்டைக்கோஸ் எடுத்து சேர்த்திக்கலாம். முட்டைக்கோஸை நல்லா வதங்கட்டும். முட்டைக்கோஸ் நல்லா வதங்கிடுச்சு. அப்புறமா கட் பண்ணி வச்சுருந்த பீன்ஸ், கேரட் ரெண்டுத்தையும் சேர்த்திக்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி விட்டுருக்கலாம். நெக்ஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருந்த கொடை மிளகாவை சேர்த்திக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கின அப்புறமா அதை ஓரமாக தள்ளி வச்சுட்டு நடுவில் மறுபடியும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதில் நம்ம எடுத்து வச்சுருந்த முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எத்தனை முட்டை தேவையோ அத்தனை முட்டை நீங்கள் சேர்த்திக்கலாம். நான் 4 முட்டை உடச்சி ஊற்றுறேன். இந்த முட்டைக்கு தேவையான அளவு மட்டும் நம்ம இப்போ உப்பும் பெப்பரும் சேர்த்திக்கலாம். ஃபுல்லாக மிக்ஸ் பண்ண வேண்டாம், முட்டையை மட்டும் கலக்கி விடுங்க. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். ஒரு நிமிஷம் ஆன அப்புறம் சைடில் இருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. அந்த முட்டையோடு நல்லா சேர்த்து கோட் ஆகிற மாதிரி வதக்கி விடுங்க. இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு, மிளகாய்த்தூள் சேர்த்திக்கோங்க. தனி மிளகாய்த்தூள் சேர்த்துனா தான் நல்லாயிருக்கும் ஃப்ரைட் ரைஸ்க்கு. இப்போ எல்லா காய்கறி முட்டையெல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி, ஈவனாக மிக்ஸ் ஆகிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இப்போ நல்லா வதங்கிருச்சு.
இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த சாதத்தை சேர்த்திக்கலாம். இது மீதமான சாப்பாட்டில் செய்கிறேன். நீங்கள் இதே மாதிரி தான் பாஸ்மதி ரைஸ்லேயும் செய்யலாம். எடுத்து வச்சுருந்துருக்கு சாதத்தை எல்லாமே சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு எல்லாம் ஈவனாக மிக்ஸ் பண்ணுங்க. நீங்கள் இந்த ஸ்டேஜில் தேவைப்பட்டால் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இதில் சேர்த்தல. இது நம்ம வீட்டிலே செய்கிறதுனால வீட்டில் என்ன பொருள் இருக்குதோ அதை வச்சு நான் சேர்த்திருக்கேன். கடைசியாக பெப்பர் தூளும் கொத்தமல்லி இலையும் துவைக்கலாம். உங்கள்கிட்ட ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தாலும் சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா வெஜிடபிள் எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி.